அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். நேற்று இந்தியா ராஜாங்க ரீதியிலான பாகிஸ்தான் மீது எடுத்த நடவடிக்கைகள் எதிரொலியாக இந்த சோதனை நடத்தப்பட இருப்பதாக நாம் தெரிந்து கொள்ளலாமா? விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். இந்த ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் இடையே பதற்றமான ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்தியா நேற்று இரவு சில ராஜாங்க ரீதியிலான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் கராச்சி கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் அரபிக்கடல் பகுதியில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் டெஸ்ட், அதாவது ஏவுகணை சோதனை நடத்த அரசாணை அறிவிப்பாணை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்ய இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைப்புகளும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து கண்காணித்து வருவதாக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் பாகிஸ்தான் போருக்கு தயாராகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த விஷயத்தை இரண்டு விதமா நம்ம டீகோட் பண்ண முடியும். ஒண்ணு, பாகிஸ்தான் போருக்கு தயாராகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் ஒருவேளை இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டாலோ அல்லது இந்தியாவின் மீது பாகிஸ்தான் மீது இந்தியா போரை ஏவினாலோ அதனை எதிர்கொள்வதற்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது, நாங்கள் தயாராகிறோம் என்பதை தெரிவிக்கும் விதமாக, உறுதி செய்யும் விதமாக பாகிஸ்தான் இது போன்ற ஒரு ஏவுகணை சோதனைக்கு தயாராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இதனுடைய உண்மையான பின்னணி என்பதை நாம் வரும் நாட்களில் தான் புரிந்து கொள்ள முடியும். இரண்டு விதமான காரணங்கள் நான் சொன்னது போல இருக்கிறது. ஒன்று, அவர்கள் தயாராவதை குறிக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்தியா ஒருவேளை ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் பதில் நடவடிக்கை நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக கூட இது போன்ற நடவடிக்கையை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.